நடந்த சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் நடந்த மேட்ச்ல வந்து ஆர்சிபி வந்து 27 ரன் வித்தியாசத்தில் வந்து அபார வெற்றி பெற்றாங்க. வாங்க என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். பல ரசிகர்கள் எதிர்பார்த்தது வந்து சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் தான். ஸோ இந்த மேட்ச் வந்து பெங்களூரில் நேற்று நடந்தது. ஸோ இந்த மேட்ச் வந்து 7:30 ஸ்டார்ட் ஆச்சு. முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ண ஆர்சிபி அணி 20 ஓவர் முடியல வந்து 5 விக்கெட் இழந்து 218 ரன் அடிச்சாங்க. இதில் வந்து அதிகபட்சமாக வந்து டியூ பிளஸி வந்து 39 போல வந்து 54 ரன்னும், விராட் கோலி வந்து 29 போல 47 ரன்னும் வந்து அதிகபட்சமாக அடிச்சாங்க. அங்காளி பக்கம் சென்னை அணியில் வந்து டவர் வந்து 4 ஓவர்கள் வீசி 2 விக்கெட் எடுத்தாரு, 61 ரன்கள் கொடுத்து 218 அடிச்ச அந்த டாக்கெட்டோட களமிறங்கிய சிஎஸ்கே அணி 20 ஓவர்கள் முடியல வந்து 7 விக்கெட் இழந்து வெறும் 191 ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க. இதுல வந்து ரவீந்திரா வந்து 37 போல்ல வந்து 61 ரன் வந்து அதிகபட்சமாக குவிச்சாரு. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜடேஜா 22 போல்ல 42 ரன் வந்து குவிச்சாரு. இதனால வந்து கடும் தோல்வி அடைஞ்சாங்க சிஎஸ்கே. நேற்று ஸ்டேடியம் ஃபுல்லாவே சிஎஸ்கே ஆர்சிபி ரசிகர்கள்லாம். ஸோ சிஎஸ்கே ரசிகர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இன்னைக்கு நாங்கள் வின் பண்ணுவோம், அப்படி பிளே ஆஃப் மேட்சுக்கு போயிடலாம்னு. அதே மாதிரி ஆர்சிபி ரசிகர்கள் நினைச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் சிஎஸ்கே ரசிகர்கள் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. ஏனெண்டா வந்து ஆர்சிபி வந்து வின் பண்ணிட்டாங்க, அதுவும் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக சிஎஸ்கே இல்லாட்டிக்கு ஆர்சிபி 2 பேரில் ஒரு ஆள் கண்டிப்பாகவே வின் பண்ணி ஆகணும். அப்படி வின் பண்ணால் தான் பிளே ஆஃப் மேட்சுக்கு போவாங்க. நேற்று நடந்த மேட்ச் வந்து மிகவும் விறுவிறுப்பாக நடந்தது. ஏனெண்டா ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ண ஆர்சிபி அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்சுட்டு இருக்கும்போதே மேக்ஸிமம் ஒரு 3 ஓவர் முடிவிலேயே ஒரு மழை வந்து குறுக்கிட்டது. ரசிகர் பேரும் சோகத்தில் வந்துட்டாங்க. ஏன்னா மழை வந்துச்சுன்னா ஆளுக்கு ஒரு பாயிண்ட்ஸை கொடுத்துருவாங்க, சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் மேட்சுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து மழை நின்றபடியாக மறுபடியும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 6 4 விராட் கோலி மட்டும் இல்லாமல் டியூ பிளஸையும் வந்து அடித்தாங்க. அந்த டாக்கெட்டை அடைய முடியாமல் போயிட்டுது சிஎஸ்கே அன்னைக்கு. ஸோ பெரும் சுகத்தில் இருக்காங்க. ரசிகர் மட்டும் இல்லாமல் தலை டோனி கூட பெரும் சுகத்தில் இருந்தாங்க. அவர்கிட்ட ஃபேஸை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சுகத்தில் இருக்கிறாருண்டு. ஓகே, பிளே ஆஃப் மேட்சுக்கு போயிட்டாங்க ஆர்சிபி. அது மட்டும் இல்லாமல் வந்து ஆர்சிபி அணி வந்து இப்போ 4வது இடத்துல இருக்காங்க. இப்போ இனி நெக்ஸ்ட்டு அடுத்த மேட்ச் வந்து ஆர்சிபி பிளே ஆஃப் 10வது போயிட்டாங்க. அடுத்து யாரோட ப்ளே பண்ணுறாங்கன்றதான் பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.